பர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு அருமையான ஜப்பானிய படம் பார்த்தோம். அதுல ஒரு டாய்லெட் கிளீனர், பச்சையா சொல்ல போனா கக்கிஸ் கழுவுற ஒரு மனுஷன் டோக்கியோவில் பப்ளிக் டாய்லெட்ஸை கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படிங்கிறீங்களா? அதாவது தினசரி அவர் எந்திரிக்கும் போது உலகத்தை புதுசா பாக்குறாரு, அந்த நாளை புதுசா பாக்குறாரு, ஓப்பன் மைண்டோட இருக்கிறாரு. என்னால எதையும் சாதிக்க முடியும், நம்ம செய்யற வேலையை பர்ஃபெக்டா செய்வோம் அப்படிங்கிறத திடமான நம்பிக்கையோட இறங்கி வேலை செஞ்சு அந்த நாளை முழுமையா கொண்டாடுறான், முழுமையா ஆக்கிக்கிறான் அந்த அற்புத மனுஷன். இதுதான் கதை. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி மட்டும் இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். யாருமே கிடையாது, கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பான். அவன் அப்பப்ப பிச்சுக்குவான், சரியா வேலைக்கு வர மாட்டான். அது இங்கேயும் தான் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசு, இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மெசேஜ். நிறைய பேர் இன்னைக்கு நேற்றைய பாரங்களையும் நாளைய எதிர்பார்ப்புகளையும் மிகப்பெரிய வெயிட்டா தலையில வச்சுட்டு அலையிறாங்க. நமக்காக யாரும் நம்ம கவலைகளை பகிர்ந்துக்க போறதில்லை. இது நம்ம தெளிவாக்கணும். நம்மளைய தினசரி புதுப்பிச்சுக்கிட்டு அப்டேட்ஸோட வாழ்ந்து கொண்டு செலுத்தி சேர்ந்து பயணித்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இதையெல்லாம் தாண்டி பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் கொண்டு செலுத்த முடியும். இந்த மெசேஜ் தான் த பர்ஃபெக்ட் டேஸ் அப்படிங்கிற ஜப்பானிய படம் சொல்லுது.